ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை நல்லா நைட்டே நல்லா ஒரு 2 தடவை கழனி பிடிச்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் நல்லா ஊறிடும். நீங்கள் இந்த முறையிலேயே இந்த ரெசிபி செய்யலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பயிரை நம்ம முளைக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமும் எடுத்து செய்யலாம். அது உடம்புக்கு இன்னும் நல்லது. இது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து வச்சுருங்க. தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு அந்த பயிரை மட்டும் ஒரு காற்று போகாத ஒரு பாத்திரம் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம முளைக்கட்டுறதுக்கு ஒரு துணியில் போட்டு கட்டி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிட்டோம்னாவே போதும். நல்லா அது இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 பல்லளவு உளிச்சுக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. 10 பல்லளவு பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 5 இதே போதும். இப்போ இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பயிரை போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். என்கிட்ட இப்போ முளைக்கட்டின பயிர் இல்லை. நீங்கள் முளைக்கட்டினது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இதெல்லாமே ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம். பயிரை ஊற வச்சிட்டோம்னாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் அதிகம் இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு இருந்துச்சு அப்படின்னா தோசை நமக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊற்றுறதுக்கு ரொம்பவே மெல்லிசாக நல்லா வரும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நான் கூட அரிசி மாவும் எதுவும் கலக்கலை, அரிசியும் கலக்கலை, வெறும் பயிறு மட்டுமே, முளைக்கட்டின பயிரை மட்டுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு அரிசி மாவு பதத்துக்கு வேணும்னா இது ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லை அரிசி மாவு வீட்டில் இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு 2 கரண்டி அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தோசை பதத்துக்கு நல்லா ஊற்றி இதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும், எங்கேயுமே ஒட்டாமல். இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. வெறும் தோசையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா ஹெல்த்தியான தோசை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் மாவு ரெடி ஆகிடும். நம்ம சீக்கிரமே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இதில் நம்ம சுண்டல் கூட இதே மாதிரி நம்ம ஊற வச்சு சேம் ப்ரொசீஜரில் அரைச்சி நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்னோட நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய், ஹாப்பி குக்கிங்.